ஆடி மாதமே வந்து 2 பேர்த்த நம்ம வழிபடுறது. ஃபஸ்ட்டு வந்து அம்மன், அப்புறம் வந்து நம்ம முன்னோர்கள். இவங்களுக்காக தான் அந்த ஆடி மாதம் நிர்ணயிக்கப்பட்டது. முன்னோர்களுடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக வேறு எந்த விஷயத்துலையும் நம்ம அதை அனுபவிக்க முடியாது. அதனால தான் காவல் தெய்வம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. குலதெய்வம். குலதெய்வம்னா நம்மளுடைய 3 தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க ஒரு தெய்வத்தை வழிபட்டு அதை வழி வழியாக நம்மளுக்கு கொடுக்கறது தான் குலதெய்வம். அப்போ இந்த இதில் ஆடிப்பெருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய உலகத்தில் தட்பவெப்பநிலை மாறும். ஒருத்தர் காற்று காலங்களாக இருக்கும், மழைக்காலம், இலையுதிர் காலம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இந்த ஆடி மாதத்தில் வற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் வந்து பெருக்கெடுத்து ஓடும். நீர் பெருக்கெடுத்து ஓடும். நில வளங்கள் வந்து ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கும். மனம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஹீட்டும் ஆகாது, குளிரும் ஆகாது. ஆனால் இந்த டைமில் வந்து மிதமான ஒரு அமைப்பு இருக்கும். ஓகே, அப்போ நம்மளை உடல் சுத்தப்படுத்திக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இடங்களையும் ஆடிப்பெருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1 போட்டால் 4 பெருகும். ஒரு விஷயத்தை பண்ணால் 4 பெருகும். அதனால தான் அந்த நாட்களில் கடவுள் வழிபாட்டோடு சேர்ந்து முன்னோர்களையும் நம்ம கூப்பிட்றோம். முன்னோர்கள் அப்படின்னா சித்தர்கள் அதில் வந்துடுவாங்க, ரிஷிமார்கள் வந்துடுவாங்க, நம்மளுடைய முன்னோர்களும் அங்கே வந்துடுவாங்க. அப்போ அந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திதி தெரியாது, இறந்த விஷயங்கள் தெரியாது, முன்னோர்கள் வழிபாடே மறந்துருப்பாங்க. அவங்க பொதுவான கருத்தாக அந்த நாளில் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. ஆடி 18 முன்னோர்களுக்காக ஒரு வேண்டுதல் வச்சு அவங்களையும் வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய முறை அதில் சிறப்பு. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களுடைய அனுகிரகம் வந்துடும், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும், அவங்களுடைய பரிபூர்ண ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக கிடைச்சிடும்.